சரசக்கா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வெளிப்பக்கம் உன்னை ஆளே காணோம். அடி ஏண்டி நீ வேற பொட்டாசி மாசம் ஆரம்பிச்சிச்சா? அதை க்ளீன் பண்ணும் இதை க்ளீன் பண்ணும் பெரிய வேலை வேற. என் மருமகாரி ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. முடியலன்னு போய் ஓரமாக போய் உட்காந்து போய் படுத்துக்கிறா. நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும். அட ஆமாக்கா, மருமகளுக்குலாம் முடியலன்னா நம்ம தானே செஞ்சாகணும். பொறுப்பாக நம்ம தான் இருக்கணும். ஐயோ முடியலடி, ஏகப்பட்ட வேலை. ஒட்டு அடிக்கணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், துணிமணிலாம் மடிச்சு வைக்கணும், போர்வை துணி அலசணும். அப்பா முடியலடி சாமி. ஏன்க்கா முடியலன்னா பக்கத்தில் நான் தான் இருக்கேன். நீ கூப்பிட்டுருக்கனால நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேல. ஆமாம் போடி, உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் உனக்கு வேலை வைக்கவா? வேணாண்டி, அந்த பாவை என்னை சேர வேண்டாம். ஆமாக்கா, நான் பெற்றது இருக்குங்களே அப்பா, ரெண்டும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது. வந்தா படுத்துக்குதுங்க, தூங்குதுங்க, அவ்வளோதான். நம்ம தாக்கா எல்லாம் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. சரிடி விருதி, கவலைப்படாதே, பார்த்துக்கலாம். ஆமாம் அக்கா, ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க சாப்பிடாம? ஆமாண்டி, அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருஷம் வருஷம் இருக்கிறது தானே விரதம். கடவுளை நினச்சிட்டு அதை சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். சரிக்கா. நம்ம எய்த்த வீட்டு கமலா எங்கக்கா? ஆளே காணா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இது ஊருக்கு போயிட்டாளா? அட ஆமாண்டி, நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், அவள் எங்கே போயிட்டாவ? சரசக்கா, நான் இங்கே தான் இருக்கேன், உன் பின்னாடி பாருக்கா. வாடி கமலா, எப்படி வந்த? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எது ஊருக்கு போயிட்டியா? இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பின்னாடி வந்து நிற்கிற. நான் பேசுகிறது உன் வீடு வரைக்கும் கேட்டுருச்சாடி? அது ஒன்றும் இல்லைக்கா, என் நாத்தனார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம். அதான் ஊரில் 2 நாள் தங்கிட்டு வந்தேன்க்கா. அதான்க்கா உன்னை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியாக்கா? சரிக்கா, நல்ல செய்தி சொல்லியிருக்கா. எதுவும் விசேஷமா? சொல்லுக்கா. என்ன சரியாக முடிஞ்சிருச்சா? அதை ஏண்டி நீ கேட்குற? அங்கே போனால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறாரு. ஆனால் பொண்ணு தான் எனக்கு பிடிக்கல, இப்போதே கல்யாணம் வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டே இருக்காடி. என்னதை சொல்கிறதுனே தெரில. அடியாத்தி, என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏதோ அவள் காதல் கீதல் பண்ணிட்டு இருக்காளா? அது ஒன்றும் இல்லைக்கா, வேலைக்கு போயிட்டுருக்கா. நாத்தனா வீட்டுக்காரங்க வயசானவங்க. அவங்க இருக்கும் போதே நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கு இப்போதே கல்யாணம் வேணான்ட்டு தள்ளி போட்டே இருக்காக்கா. அதுக்கு என்னடி பண்ணுறது? காலம் இருக்கும்போதே கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதான். இப்படி காலத்தை கடத்திட்டே இருந்தால் மாப்பிள்ளை வருமா நமக்கு? அதே தான்க்கா நானும் சொல்கிறேன். அவள் கேட்கவே மாட்டேங்கிறாக்கா. என்னத்தான் சொல்கிறதுக்கா? சரிடி, நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு. அது ஒன்றும் இல்லைக்கா, என் பொண்ணு இருக்குல்ல கல்யாணம் பண்ணுற வயசில், அது பெரிய பிள்ளை. அது கல்யாணம் பண்ணி தானக்கா என் பிள்ளை கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் ஆமாம்ல, நம்ம பாப்பா கல்யாணம் பண்ணுற வயசு. ஒரு வருஷம் பாடியிலன்னு சட்டு போட்டு நீயே கல்யாணம் பண்ணி வச்சுடியும் நம்ம பாப்பாக்கு. அதான் நானும் நினச்சிட்டு இருக்கேன், இவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. இவன் என்ன சொல்ல போகிறாலும் தெரியல, சாக்கு புக்கு. நீ ஏன்டி அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்க? நம்ம பாப்பா நம்ம சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணோம். நீ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத மனசை. சரிக்கா, பெரியவங்க நீங்கள் சொல்கிறீங்க, மனசுக்கு ஆறுதலாக இருக்குக்கா. சரிக்கா, என்ன சாப்பாடு வீட்டில் இன்னைக்கு? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க, என்ன செஞ்சுருக்க? நாத்தனார் வீட்டுக்கு 2 நாள் இருந்துட்டு வந்தேன், அவங்க கருவாடை செஞ்சு கொடுத்தாங்க. அதை தொக்க செஞ்சு இன்னைக்கு சாப்பாடு போட்டு பெஞ்சு சாப்பிட்டுக்கணுண்டி. அடியாத்தி பாடி, இவளுக்கு வாழ்க்கையே இந்த பொட்டாசி மாதம் விரதம் இல்லை போலக்கே. ஆமாம் பாடுக்கா, நம்ம சாம்பார் குழம்பு ரசம் மோர் ஊற்றி சாப்பிட்டுருக்கோம். இவளுக்கு வந்த வாழ்வு பாருக்கா, கருவாடு மீன் மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்ருக்கா. என்னதான் சொல்லக்கா? ஆமாக்கா, நாங்கள் பொட்டாசி மாதம் விரதம் இருக்க மாட்டோம். தை மாதம் தான் விரதம் இருப்போம் முருகனுக்கு. தெரியாத உனக்கு? என்னடி சொல்ல வர? நீ பொட்டாசி மாதம் விரதம் இருக்க மாட்டியா? பெருமாளுக்கே இது அடுக்காதடி. அட போக்கா, நீ வேற. எங்கள் வீட்டுக்காரே கறி இல்லாமல் இருக்க மாட்டாரு. தை மாதம் தைப்பூசம் வரைக்கும் சாப்பிடாம இருப்பாரு, அதுக்கப்புறம் சாப்பிட்ருவாரு. இப்போ ஏன்க்கா நான் சாப்பிடாம இருக்கணும்? அதெல்லாம் நாங்கள் விரதம் இல்லைக்கா, நல்லா சாப்பிடுவோங்க்கா. உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கடி, எங்களுக்கு இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் பொட்டாசி மாதம் சாப்பிட மாட்டீங்க, நான் தை மாதம் சாப்பிட மாட்டேங்க்கா. நீங்கள் தை மாதம் சாப்பிடுங்க, நான் பொட்டாசி மாதம் சாப்பிடுவேக்கா. அவ்வளோதான்க்கா, முடிஞ்சு போச்சுக்கா. என்னக்கா இதில்? அடா ஆமாண்டி, இதுக்கு போய் நம்ம பெறாத்திட்டு இருக்கோம் பாரு. சரிடி, வேற என்ன விஷயம்? நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? வீட்டில் போய் நிறையா வேலை இருக்குடி. ஆமாக்கா, என் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுங்க, நான் அப்போ ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்லக்கா. சரிக்கா, நானும் கிளம்புறேன். அதுக்கேண்டி இப்படி அழுகுற? உன் பிள்ளைங்க தானே செஞ்சு கொடுக்குற, அதுக்கே நல்லாப்பா சிரிச்சிட்டே செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஏன்க்கா நீ வேற? ஒன்று செஞ்சு கொடுத்தா அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு இன்னொன்று புதுசாக செய்யுங்கங்குதுங்க. அது நைட்டுக்கு காலைல வச்சு சாம்பார் செஞ்சாங்க, திருப்பி சட்னி அரைக்கணும், ஏதாவது வடை செஞ்சு கொடுங்கங்குதுங்க. போக்கா, எனக்கு பொழப்பு இதே தான் ஓடிட்டுருக்கு எனக்கும் கிச்சன்லேயே. விடுடி, கவலைப்படாதடி. சின்ன பிள்ளைங்க தானே, அப்படி தான் புதுசாக ஏதாவது கேட்டுகிட்டே இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க தானே, செஞ்சு கொடு. நீ இதுக்கெல்லாம் போட்டு வருத்தப்பட்டு இருக்காது, அழுவாத. முதல்ல வீட்டுக்கு கிளம்பு போ. பிள்ளைங்க வர நேரம் ஆச்சு, போய் ஏதாவது செஞ்சு கொடு போ. சரிக்கா, நானும் கிளம்புறேன்க்கா. நீங்கள் பாருங்கள், அப்புறம் பேசிக்கலாம். சரிடி, பார்த்து போயிட்டு வா. சீக்கிரமே உன் நாத்தனா பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லு, நாங்களும் வரோம். ஆமாக்கா, அங்கேயாவது என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, ஏதாவது புதுசாக செஞ்சு போடுவாங்க கல்யாணத்தில். அதே சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்து தூங்கலாம்க்கா. எனக்கும் வேலை இல்லைக்கா.
அடி போடி நீ வேற ஒரே ஷோக்காக தான் காமி பண்ணுறப்போ